கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் மருத்துவர்கள் போராட்டம் குறித்த தகவலை எமது செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை முதுநிலை மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் இன்று இந்தியா முழுவதும் தனியார் மருத்துவமனைகள் அடைக்கப்பட்டு மருத்துவர்கள் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை ஒரு நாள் 24 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபடுவதென முடிவு செய்தனர். அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளில் காலை 1 மணி நேரம் புறநோயாளர்கள் சிகிச்சை அளிக்காமல் புறக்கணிப்பு பண்ணுவதென முடிவு செய்யப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு மருத்துவ சங்கமும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 470 தனியார் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 24 மணி நேரம் பணி புறக்கணிப்பு செய்துள்ளனர். தீவிர அறுவை சிகிச்சை மட்டும் செய்வதற்கு மட்டும் அவர்கள் தயாராக உள்ளனர். இந்நிலையில் மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக புறநோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலையில் 1 மணி நேரம் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை புறநோயாளிகள் சிகிச்சை அளிப்ப மருத்துவர்கள் தவிர்த்தனர். இதன் காரணமாக 1 மணி நேரம் பணிகள் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 11 மணி அளவில் மருத்துவர் மௌன ஊர்வலம் செல்வதற்கு தயாராக உள்ளனர். இதில் அரசு மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், படித்து வரக்கூடிய பட்டய படிப்பு படித்து வரக்கூடிய மருத்துவர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்டு கலந்து கொண்டு இந்த மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவரின் கொலையானது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதற்கு கண்டிக்கும் விதமாக இந்திய மருத்துவ சங்கத்தின் திண்டுக்கல் கிளையின் சார்பாக நடத்தப்படும் போராட்டமானது இன்று வெளிநோயாளி பிரிவுகள், பிரைவேட் மருத்துவர்கள் வெளிநோயாளி பிரிவுகளை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளோம். அதில் எந்தவித எமர்ஜென்சி சர்வீசஸ் பாதிக்கப்படாமல் இந்த போராட்டமானது நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டமானது மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதனை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டமானது பெண் மருத்துவர்களின் ப்ரொடெக்ஷனை உறுதிப்படுத்துவதற்காகவும் மற்றும் நம்மளுக்கு தேசிய சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக 11 மணி அளவில் டிஎன்ஜிடிஏ மற்றும் மருத்துவ மாணவர்கள் இணைந்து ஒரு அமைதி ஊர்வலமானது உள்ளிருப்பு போராட்டமாக திண்டுக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டமானது பார்த்துட்டோம்னா திண்டுக்கல்ல மொத்தம் 1000 மருத்துவர்கள் இருக்காங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கிளையில மட்டும் 450 மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உடன்பட்ட 250 மருத்துவமனைகள் இன்று காலையிலிருந்து மூடப்படும் என்பதை இதன் மூலம் அறிவித்துக் கொள்கிறோம். மூடப்பட்டாலும் அரசு மருத்துவ கல்லூரியில் நடக்கும் ஓபி ஆனது எப்போதும் தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. எமர்ஜென்சி சர்வீசஸும் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் சிதம்பரம் பகுதியிலும் இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், இந்த போராட்டத்தில் எத்தனை மருத்துவர்கள் பங்கேற்றுள்ளனர்? இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதாவது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி என்பது சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் இயங்கி வருகிறது. இந்த மருத்துவக் கல்லூரி பணியாற்றும் பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டோர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மருத்துவக் கல்லூரி வாயில் முன்பு மருத்துவமனை முன்பு ஒன்று திரண்ட மருத்துவ மாணவ மாணவிகள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி இந்த கொல்கத்தா சம்பவத்திற்கு நீதி கேட்டும் நியாயம் கேட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற கோஷத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக கடலூர் மாவட்ட அரசு டாக்டர்கள் சங்கமும் இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்.
சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதன் அடையாளமாக கருப்பு பேட்ஜையும் அணிந்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு தற்போது ஊர்வலமாக சென்று மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் மனுவையும் அளிக்க இருக்கின்றனர். மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் இந்த போராட்டம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.